ராசிபுரம் ஊர் வழியாக போயிட்டு இருக்கோம். சேலம் 25 தொப்பர் தான் இருக்கும். பிரச்சனையாக இருக்கட்டும். இதோ இப்போ இப்படி வரான் இல்லையா, பேனிக் ஏறக்கூடாது. 100 கிலோமீட்டர் வருதுக்கான ஐயோ ஐயோ பள்ளத்தில் சரியா டொம்முன்னு அப்போனா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ನೋಡ್ಕೊಂಡ್ರಿ ಹೆಂಗೆ ರೈಟಿಗೆ ಅಂತ ಕೇಳಿತಿದ್ದೀರಾ ಸಡನ್ ಆಗಿ? ನೀನು ಯಾವ ಕಡೆ ನೋಡ್ಕೊಂಬಂದ್ರೆ ನನಗೇನು ಮಿರರ್ ನೋಡ್ಕೊಂಡು ನೆಟ್ಟಿಗೆ ಓಡಿಸು. ராசிபுரம் 30 கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தூர் மெயின் ரோடுக்கு நம்ம கனெக்ட் ஆகணும். லெஃப்ட் எடுப்போம் இங்கே இன்னும் 160 மீட்டர்ஸில். ಸೊ இப்போ ಲೆಫ್ಟ್ ಇಲ್ಲ ಹಂಗೇನ ಹೋದ್ವಾ ನಾವು ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ? ಈ ಥರ ಸಿಟಿ ಒಳಗೆ ಬಂದೇ ಇಲ್ಲ. இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி தெரியும். அதுக்குள்ள மிஸ்டி வைப் வந்துச்சு பாருங்கள். திருப்பி நம்ம சின்ன வயசுலலாம் வர மலைக்கு நடுவில் சூரியன் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரோடு கிரேஸியாக இருக்குது. இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நார்மலாக வந்திருந்தோன்னா நார்மல் ரூட்டில் நாங்கள் பாட்டுக்கு போயிருப்போம். இது ஒரு மாதிரி கிரேஸியாக இருக்குது ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு, திருச்செங்கோடு, ராசிபுரம் 16 கிலோமீட்டர். நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 234 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ரிட்டர்ன் ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கு. ஐ மீன் அதான் எங்கள் வீடு. எந்த ஊர் எந்த ரூட்டு பெருசாக எனக்கு அதுதான் இந்த ரூட்டில் நான் இதான் புதுசாக வந்துட்டுருக்கேன். ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது. ரோடும் நல்லா இருக்குது, பெட்ரோல் பங்க்ஸும் நிறையா இருக்குது இந்த ரூட்டில். கொல்லிமலை 64 கிலோமீட்ரு. சார் இந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ் தான். இது நம்ம சிட்டிக்குள்ளேருந்து ராசிபுரம் சிட்டிக்குள்ளேருந்து வந்து போகிறதா இருந்தால் இந்த ரூட்டில் போகிறது. அது யூஸ்வலாக போகிற ரூட்டு. நாங்கள் அன்யூஷுவலாக போகிற ரூட்டில் வந்தோம். ராசிபுரம் ஊர் வழியாக போயிட்டுருக்கோம். நம்ம யூஸ்வலாக ஹைவேல போனோன்னா இந்த ஊர் வழியாக வரமாட்டோம். அது இது வரைக்கும் நான் போனதில்லை. ஏன்னா போனாக்கி நான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன ரூட் அதுதான். சிட்டிக்குள்ளே வராமல் அவுட்டரில் போகிறது. நாங்கள் ராசிபுரம் ஊருக்குள்ளே வந்து இந்த ஊர் வழியாக பெரிய கோம்பைன்ற ஏதோ ஒரு ஊர் வழியாக தான் ரிட்டர்ன் வந்தோம். ஸோ இட்ஸ் மீன்ஸ் இப்படி போகும்போது இங்கே ராசிபுரம் ஊர்கிட்ட வந்து இங்கேருந்து பெரிய கோம்பைன்ற இடத்துக்கு போய் அங்கேருந்து முள்ளக்குறிச்சி இஃப் ஐம் நாட் ராங் முள்ளக்குறிச்சி போய் அங்கேருந்து ஒரு குறுக்கு வழி ஊருக்குள்ளே ஏதோ பூந்து போய் நாங்கள் இப்போ எக்ஸிட் ஆன வழிக்கு போகிற வழி அது. பெங்களூர் 225, திண்டுக்கல் 142, சேலம் 25. ஓகே சேலம் 25. நம்ம இப்போ ரைட் எடுத்தோம்னா சேலம் ஹைவே ஜாயின் ஆகிடும். ஓகே ஹைவே ஜாயின் ஆயாச்சு. ஃபுல்லாக இப்படி திரும்பி பார்க்க வேண்டிய கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மிரர் கூட பார்க்கலாம். ஆனால் அப்படி திரும்பி பார்க்கறது தான் நம்மளுக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் வந்தோம் இல்லையா, ஹைவே ஜாயின் நம்ம வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கடையில் பிரேக் எடுத்துருந்தோம். இப்போ இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலமுக்கு ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்போனா நாங்கள் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் 216 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். நாங்கள் இப்போ நான் என்ன நினச்சிருந்தேன் பிளான்னா வெளிச்சம் போகிறதுக்கு உள்ளே நம்ம எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டு இப்போ நம்ம சேலம் தாண்டிட்டோன்னா தொப்பூர் ஒன்று இருக்குது, கஷ்டமாக இருக்கிற இடம் மீன்ஸ் கொஞ்சம் அன்சேஃபான பிளேஸ் இல்லையா. தொப்பூர் ஒன்று தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸாக பொறுமையாக போய்க்கலாம். அட்லீஸ்ட் சேலம் புஷ் பண்ணி தாண்டிடலான்னு பார்த்தோம். பட் நாங்கள் வந்த ரோடு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நினச்ச மாதிரி சீக்கிரம் போக முடியல. ஸோ டிலே ஆகிருக்கு. நைட்டு எத்தனை மணிக்கு போய் வீட்டுக்கு சேருவோன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு திக்கில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் போனோம். சொல்லிச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்ட தொப்பூர் தான் இருக்கோம். இங்கே சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்தோம். லாஸ்ட்டாக சேலம் கிட்ட டீ குடித்தோம். அப்போ ஒரு டைமு ஸோ நம்ம ஒரு 7 மணிக்கிட்ட சேலம்க்கு அவுட்டரில் இருந்தோம். ஒரு 16 கிலோமீட்டர் பேக்கில் இருந்தோம். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:35. அண்ட் இன்றைக்கி ரைடோட ஃபஸ்ட்டு டோல் எது இருந்துச்சுன்னா சேலம் டோல் தான் இருந்துச்சு. ஸோ அப்போது நான் ஃபோன் சார்ஜ் போட்டதுனால அதை நான் ரெக்கவர் பண்ண முடியல. அதனால நான் ரெக்கவர் பண்ணல.
இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நம்ம வீட்டுக்கு டைரெக்டாக போட்ட லொக்கேஷனுக்கு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்கு ரஃபா. நம்ம இன்னும் 150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். இன்னும் எவ்வளோனா 3 hours 13 minutes காட்டுது. ஸோ இப்போ தொப்பூர் என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ சும்மாவே இது கொஞ்சம் டேஞ்சராக இருந்துச்சு. இப்போ இப்போ இந்த ரோடு பிரிட்ஜு கட்ட போகிறாங்க வேறு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் இது ஹெவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் தப்பிச்சிட்டோம். ஸோ இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஹொசூர்கிட்ட வரும்போது டிராஃபிக் பெருசாக இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதோ நம்ம இங்கே தான் சாப்பிட்டது. ரைட் சைடில் ஓட்டில் இருக்குது. தொப்பூர் காட் செக்ஷன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. வரும்போது ஃபினிஷிங்கில் இருக்கும், போகும்போது ஸ்டார்டிங்கில் இருக்கும். பெங்களூர்லேருந்து அந்த ஹோட்டல், நான் சொன்ன ஹோட்டலு. இங்கே லாரிக்கிட்ட தான் உஷாராக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏறுறதுக்கே கஷ்டப்பட்டு ஏறின்னு இருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து போகணும். பிகாஸ் இங்கே லைட் வேறு பெருசாக இல்லை. அந்த லாரி இங்கே ரொம்ப ஸ்லோவாக போவோம். ஸ்லோனா ரொம்ப ஸ்லோவாக போவாங்க. சில சமயம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா லாரி ஸ்லோவாக போகுதா இல்லை நிற்குதான்னு தெரியாத அளவுக்கு ஸ்லோவாக போவோம். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து போகணும். இந்த ஷோ வேறு நிறைய அடிக்கடி வருது. சரி, பரவாயில்ல. நான் இங்கே எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும்னு நினச்சனோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டிராஃபிக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஆராமாக போகலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கா, எதுவும் பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா இல்லாத மாதிரி இருக்கா. பட் இப்போ இதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் கிளிப்ஸை யூடியூப்பில் தேடி பாருங்களேன். தொப்பூர் ஒரு ட்ரோன் ஷாட் ஏதாச்சும் பாருங்கள். இந்த ஃபாரஸ்ட் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணுறோன்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் ஆப்போசிட் விண்ட் பிளாஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போ எங்கள் எஸ்சிக்கு இப்போ எவ்வளோ 3 hours இல்லையா? 8:42, 9:40, 9:42, 10:40, 10:40, 11:40, 12 மணி ஆயிருன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு போய் சேர ரஃபா. இங்கே ஓட்டுறதுக்கும் எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. நிறைய பேருக்கு பயம் இருக்கும், எனக்கு பயம் இல்லை. ஏன்னா எனக்கு இங்கே ஓட்டி ஓட்டி கொஞ்சம் பழகிருச்சு காரு. ஸோ இப்போ இங்கே டீ குடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இங்கே டீ குடிச்சதுக்கப்புறம் எங்கே போய் பிரேக் எடுக்கலான்னு இருக்கோன்னா, கிருஷ்ணகிரி தாண்டினதுக்கப்புறம் நான் ஃபேமிலியாக வரும்போது ஒரு இடத்துல டீ குடிப்போம். கருப்பட்டி டீ கிடைக்கும் அங்கே. ஸோ அங்கே போய் கருப்பட்டி டீ குடிக்கலான்னு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் நிறுத்தாமல் போனோம் தான் இப்போதைக்கு பிளானு. நாங்கள் இருந்த இடத்துலேருந்து கிருஷ்ணகிரிக்கு ஒரு சம்வேர் அரௌண்ட் 60 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. 60-62 ஆடா. அந்த பக்கமும் போக முடியாது. இந்த மாதிரி இடத்துல கண்ணு கொஞ்சம் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ கேப் கிடைக்கும், எப்போ க்ளோஸ் ஆகும், இல்லை எப்போ எவன் லெஃப்ட் எடுப்பான், எவன் பிரேக் அடிப்பான்னு தெரியாது. இப்போ இந்த பஸ்ஸுக்காரனும் ரைட்டுக்கு இழுக்க சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே போயிடணும்.
அவ்வளோதான். இந்த மாதிரி மணி இது வந்து இருக்கும் இல்லையா ஜஸ்ட்டு, இங்கேயும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். டயர் கொஞ்சம் சரியில்லைன்னா பேலன்ஸ் மிஸ் ஆயிரும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் வண்டியோட ஸ்பீடில். சடனாக திருப்புறேன்ட்டோ இல்லை சடனாக பிரேக் அடிக்கிறோன்ட்டு ஏதாச்சும் நம்ம பண்ணுறதுக்கு போனோம்னா தான் பிரச்சனை ஆகுறது இந்த மாதிரி இடங்கள்ல. விண்டு பிளாஸ்ட் செம்மையாக இருக்குது. நான் ஃபுல்லாக வைசர் க்ளோஸ் பண்ணி வச்சு தான் இப்போ ஓட்டின்னு போயிட்டு இருக்கேன். அப்படி இருந்தாலுமே எனக்கு தெரியுது. ஸோ மைக்கு பாவம் கதறின்னு இருக்கும். எடிட் பண்ணும் போது தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கும், எங்கே என்ன வருதுன்னு தெரியாது. அதுதான் முடிய போகுது என்னென்ன. ஸோ இப்போ நம்ம இப்போ ஒரு டோல் வரும். இது வந்து இன்னைக்கு ரைடோட ரிட்டர்ன் போகும்போது எத்தனாவது டோல் தான்? 2வது டோல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டோல் சேலம் டோல். அதை நான் வீடியோ எடுக்கல அப்போ. காய்ஸ் வந்தாச்சு நம்ம டோலுக்கு. ஐயோ பைக் லேன் அந்த பக்கமா. இந்த டோல் தொப்பூர் டோல் தான் நான் எப்போது சொல்லுவேன். பட் இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. பாளையம் டோல் பிளாசா இவங்க வச்சிருக்கிற பேர். ஸோ செகண்ட் டோலை இப்போ தாண்டிட்டோம். இப்போ அடுத்து நம்மளுக்கு எத்தனை டோல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிருஷ்ணகிரி டோல் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஹொசூர் டோல் இருக்குது, அப்புறம் வரும்போது சொல்லியிருப்பேன்ல எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவருக்கு ஒயிட் ஃபீல்டு பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு இருப்பேன் தெரியாதனமா அந்த ஃப்ளைஓவருக்கு. ஸோ அந்த ஃப்ளைஓவர் ஒன்று இருக்குது, அதுக்கும் டோல் கட்டணும் இல்லையா. ஸோ மொத்தமாக இன்னும் 3 டோல் இருக்குது. இங்கெல்லாம் சில பேர் இப்படி இண்டிகேட்டர் போடாமல் வராமல் பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்களையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா எப்போ எவன் எப்படி இருப்பான்னு தெரியாது. அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கினா தான் மீன்ஸ். இதெல்லாம் நான் ஒரு அட்வைஸாக ஏதோ சொல்ல, எனக்கு தெரிஞ்ச இன்சைட்ஸை நான் சொல்கிறேன். இது எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும்னு தெரில, பட் யூஸ் ஆகுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யார் அக்ரெசிவ் ஓட்டுறேன்னு என்ன சொன்னாலுமே 100ல் ஒரு 80 to 90% வந்துட்டு என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது பிரச்சனையாக இருக்கட்டும், இதோ இப்போ இப்படி வரான் இல்லையா, பேனிக் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த இடத்துல பேனிக் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற வேலையை பிரேக் அடிக்கிறதா தான் இருக்கும். ஸோ நம்ம பிரேக் அடிச்சோனால நம்மளுக்கு பேனிக் இன்னும் பயம் ஜாஸ்தியாகிடும். கண்ட்ரோல் வரல, இன்னும் நினச்ச மாதிரி ஸ்லோ ஆகலன்னு கரெக்டாக எனக்கு சொல்கிற மாதிரி டைம் தான். பேனிக் ஆகக்கூடாது. மெயினாக டிரைவிங்கில் பேனிக் ஆகிட்டோனாலே எஸ்கேப் ஆகிறதோட ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி ஆயிரும் வச்சுக்கோங்களேன். அதுக்கு நேரமும் நல்லா இருக்கணும். தென் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆல்ரெடி எல்லாருக்கும் இருக்கும். பட் அது ஏன் ஒர்க் ஆகாமல் போவோம் சில சமயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேனிக் ஆயிடுவாங்க. பயத்தினாலேயே அவங்களுக்கு என்ன பண்ணோன்றது மைண்டு பிளாங்க் ஆயிரும். நீங்கள் அதுக்கிட்ட ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ட் இருக்கணும். நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நம்மளால் எப்படியோ ஒன்று பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். ஏதாச்சும் ஆச்சுனாலும் பார்த்துக்கலாம். ஸோ அது அந்த அளவுக்கு பெருசாகிறத சின்னதாக நான் என்னால் பார்த்துக்க முடியும். இந்த சின்னது கூட ஆகாமல் என்னால் பார்த்துக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் ஓரளவுக்கு பண்ணோம். பட் ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஓவர்டேக் பண்ணுறதோ, ஐ மீன் அந்த லைன் ஒன்று இருக்குது, அந்த லைனை தாண்டிட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனை. அந்த லைனை தாண்டாமல் அதுக்குள்ளே நம்ம விளையாண்டோன்னு சொல்றத விட அந்த லைனை தாண்டாமல் நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா சேஃபாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:21. எத்தனை வாட்டி நான் டீ குடிப்பேங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தலைங்க. நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான், நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த பாலக்காடுடைய புது ஹைவே ரூட்டில் போயிட்டான். அந்த புது ஹைவே ரூட் இப்போ நைட்டுக்கு சரியில்லை. அவன் அங்கே போகிறதுனால நாங்கள் இப்போ இன்னொரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அவனுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் எவ்வளோ நேரம் அவன் பார்ப்போம். இப்போ டைம் எக்ஸாக்டாக ஓகே பார்ப்போம் நம்மளால் எத்தனை மணி போகிறான்ட்டு. ஸோ திருப்பி கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:14. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிருஷ்ணகிரிக்கு 18 கிலோமீட்டர். ஸோ திருப்பி கிளம்பியாச்சு. நைட் டைமுக்கு கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. நாங்கள் இந்நேரத்துக்கெல்லாம் வீட்டில் இருப்போம்னு நினச்சேன். பார்த்தா இப்போ தான் இன்னும் கிருஷ்ணகிரிக்கே நாங்கள் வரல. கொஞ்சம் டைம் கீப்பப் பண்ணோம் தான். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் சேரும். இப்போ எங்களோட கெஸ் என்னன்னா ஒரு 1 மணிக்கிட்ட ஆயிரும். மோஸ்ட் ப்ராபபிளி 12லேருந்து 1க்குள்ளே எவ்வளோ வேணும் அவ்வளோ. ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி கிட்ட வந்துட்டோம்.
ஸோ இப்போ கிருஷ்ணகிரி சிட்டி தான் நினைக்கிறேன் இது. இப்போ இன்னும் கொஞ்ச தூரம் போனால் கிருஷ்ணகிரி டோல் வரும். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி டோல் வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட 4வது டோல் இது. ஸோ 4வது டோல். இப்போ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு இன்னும் 2 டோல் இருக்குது. டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10:30. ஸோ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா இருக்கும்? 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 hourனு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராபப்ளி இப்போ நம்ம வந்திருக்கிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா 11:30க்கெல்லாம் மோஸ்ட்லி போய் சேர்ந்துருவோம். பட் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா தான் தெரியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:27 ஆச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒசூர்கிட்ட இருக்கோம். ஒசூருக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 40 to 45 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கோம். ஒசூர் சிட்டி கரெக்டாக 40 வருது எங்கள் வீட்டில் இருந்து. இப்போ ஒசூர் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் வெல்கம்ஸ் யூ. சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எனக்கு மெயின் டிராஃபிக் ஆயிடக்கூடாது, அதுதான் யோசனையாக இருக்குது. இப்போ இங்கே முன்னாடி அந்த பெரிய விண்மில் ஒன்று எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. அதோ அங்கே தூரத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால அந்த சரௌண்டிங்கில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். இப்போ இந்த வெஹிக்கலால் இந்த சரௌண்டிங்கில் டிராஃபிக்கு. ஒரு டோலை தாண்டி இல்லை டோலுக்கிட்ட இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக டிராஃபிக் எப்படி இருக்க போதுன்னு தெரியும். பட் இப்போ 11:30 ஆனதால் ரொம்ப பெருசாக டிராஃபிக் இருக்காதுன்ற ஒரு ஹோப் இருக்குது. பட் இன்னும் ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னா, இப்போ நாங்கள் எப்படி இப்போ நாளைக்கு ஒர்க்குக்கு போகணுன்ற மாதிரி இருக்கோம். இந்த மாதிரி போனவங்களுக்கும் நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒன்று இது செகண்ட் சாட்டர்டே ஹாலிடேன்னு சொல்லிட்டு அவங்களும் எங்கேயாச்சும் எல்லாம் போயிட்டு வர்றவங்க எல்லாருமே இந்த டைமுக்கு 3/4 பேர் வந்தாங்கன்னா இப்போ ஹெவி டிராஃபிக் ஆயிரும். ஓகே, செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டு ஆர்டிஓ செக் போஸ்ட்டு. இங்கே தான் லாரியெல்லாம் செக் பண்ணுவாங்க. அவன் அதுக்கு தான் இப்போ அப்படியே லெஃப்ட்டுக்கு வரான், ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்கிறதுனால. இங்கே தான் செக் பண்ணுவாங்க லாரிக்கு. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரிட்டன் அங்கேருந்து இந்த பக்கம் வரும்போது நம்ம பார்டரை அதாவது அந்த பார்டர் ஆர்ச் இருக்கும் இல்லையா, அதை தாண்டி முன்னாடி வரும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் வரும், அதுக்கிட்ட செக் பண்ணுவாங்க. அதுக்கு அப்போது மோஸ்ட்லி இங்கே தான் வரும். காட்டுறேன் எங்கேன்ட்டு வந்து நான் காட்டுறேன். நம்ம பார்டர்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் நினைக்கிறேன், இந்த சைடுன்னு சரியாக தெரில. ஏதோ இந்த பக்கம் இந்த ரைட் சைடில் தான் ஆர்டிஓ போகும்போது செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான், ஒசூர் பார்டரை தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். தாண்டிடுவோம், ஏன்னா அங்கே வெல்கம்ஸ் யூ போட்டாங்க, ப்ளஸ் இங்கே டோல் வந்துடுச்சு. ஸோ இன்னைக்கியோட டோல் கணக்கு பார்த்தீங்கன்னா இது எத்தனாவதுன்னா, சேலம், தொப்பூர், அப்புறம் கிருஷ்ணகிரி, இது 4வது டோல். இன்னைக்கு யாருன்னா 4வது டோல். இப்போ மோஸ்ட்லி பார்க்கணும் பிரிட்ஜு ஏறுவோமான்ட்டு. ஏன்னா எப்படி இப்போ 11:30 ஆயிடுச்சு இல்லையா, 12 o'clock கிட்ட ஆயிரும். நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒயிட் ஃபீல்டு கிட்ட, எலக்ட்ரானிக் சிட்டி கிட்டலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால என்ன சொல்கிறது, ஸோ நாங்கள் கீழே போயிடுவோம் மோஸ்ட்லி. பிரிட்ஜு மேலே போகிறது டவுட்டு. சும்மா அவன் 30 ரூபாய் என்னமோ கொடுக்குறது, ஆமாம் கீழே போயிடலாம். என்ன ஒரு 4 சிக்னல் இருக்கும். டிராஃபிக் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல நம்ம மேலே போகிறது. இப்போ டிராஃபிக் இருக்காது இல்லையா, போகும்போது பார்ப்போம். நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் கிட்ட வரும்போது டிராஃபிக் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அங்கே மேலே போகிறோமா கீழே போகிறோமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒசூர் டோல் வந்துச்சு. இங்கே ஒரு பிரேக் எடுப்போம். இப்போ இங்கே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி போக வேண்டியதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒசூர் டோல் கிட்ட இருக்கோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம இந்த ஹெல்மெட்டில் மொபைல் மவுண்ட் மாட்டுவாங்க. இந்த மொபைலோட வெயிட்னால என்ன ஆகுது, எனக்கு கழுத்தெல்லாம் ஃபுல் பெயின் வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷெல் பெட்ரோல் போட்டுருக்கோம். ஸோ இப்போ ட்ரிப்பு 20 பண்ண போகிறேன். இது வரைக்கும் 332 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. திருப்பி கேல்குலேஷன் பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதான். பெட்ரோலை போட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இதில் 1:22 காட்டுது. பட் 1:22 இல்லை, 12:22. ஸோ அது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில. பெங்களூருக்கு வந்தோன்னா வேலையை காட்டுது.
ஸோ இப்போ இங்கேருந்து கொஞ்ச தூரம் தான், ஒரு 20 தான் இருக்கும், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பேசுவேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒசூரில் நான் பேசினேன். என்னன்னா இல்லை என்னால் முடியலன்ற மாதிரி ஒன்று நான் பேசி வச்சுருந்தேன். அதை இப்போ நான் போட போகிறது இல்லை. பட் ஒசூரில் இருந்து தான் போடுவேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் போட மாட்டேன். இங்கே கொஞ்சம் தூரம் கண்டினியூ பண்ணுவோமேன்னு தோணுச்சு. ஏன்னா கிளைமேட்டும் செம்மையாக இருந்துச்சா, நம்மளும் கொஞ்சம் திடீர்னு அப்படியே புத்துணர்ச்சி வந்துருச்சு நம்மளுக்கும். நான் ஷெல்லில் போடுறது ரேர் தான், எப்பயாச்சும் ஒரு வாட்டி போடுவேன். இந்த வாட்டி இப்போ வண்டி ரிசர்வ் வந்துச்சு ஆல்ரெடி. எனக்கு ரிசர்வில் ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அதனால் இந்த மாதிரி ஓட்டினா ஃபியூயல் பம்புக்கு சும்மா தேவையில்லாத ப்ரெஷர், இது லோடுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால சீக்கிரம் போயிடும். லோடியில் ட்ரையாக ஓடுற மாதிரி கணக்கு வந்துடும். அதோட மோட்டர் ஹைட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால என்ன ஆயிடும்னா, நான் எப்போதும் ரிசர்வ் வரைக்கும் இந்த மாதிரி ஓட்ட மாட்டேன். ஓட்டினா சீக்கிரம் ஃபியூயல் பம்ப் போயிடும். அது இந்த வண்டின்னு தெரியல, எந்த ஃபியூயல் இன்ஜெக்ஷன் இருக்கிற பைக்ஸாக இருந்தாலும் இதே கதை தான். ஏன்னா மோட்டர் அதோட ஹைட்டாக இருக்கும். அப்புறம் பெட்ரோல் தான் அதுக்கு கூலண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும் ஃபியூல் பம்புக்கு. நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி ரிசர்வில் ரொம்ப நேரம் ஓட்டியிருந்தோம்னா அவள் தான் சொல்லி முடிஞ்சிடும். பம்ப் ஒரு 5000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய் ரேஞ்சில் ஏதோ வரும். ஒவ்வொரு வண்டிக்கு வர மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்துடும். அப்பமா நினச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லை, 12:30 1 o'clock ஆயிரும் நாங்கள் போகிறதுக்குன்ற மாதிரி நான் சொல்லின்னு இருந்தேன் இல்லையா. அதே மாதிரி இப்போ 1 o'clock ஆயிடுச்சு போகிறதுக்கு. எலக்ட்ரானிக் சிட்டிக்கு வந்தாச்சு. அதுதான் எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் ஏறி இருக்கலாம். ஆனால் இங்கே ரோடு இவ்வளோ காலியாக இருக்கும் போது எதுக்கு சும்மா அதுக்கு ஏறி அதுக்கு போய் காசு கட்டணும்? என்ன ஒரு 5-6 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அவ்வளோதான். ஒரு 2-3 சிக்னலு, இதுலேயே ஆறாமல் போயிடலாம். ரோடு என்ன காலியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் நான் சொன்னேன், பிரிட்ஜ் மேலே ஏறி இருந்தால் வேஸ்ட்டாக இருக்கும் காசு, சும்மா காசு கட்டணும்ன்ட்டு. என்ன ஒரு 2 ஸ்பீட் பிரேக்கர் நிற்க முடியாது நம்மளால. இதோட ஹைவே முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக சிட்டி தான். இந்த இடம்லாம் ஒரு 8 o'clock 9:30 ஒரு 10 கூட வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சில் இந்த இடத்துல வந்தோன்னா எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா? இப்போல்லாம் அதான் காரில் வந்து நொந்துருவேன். எனக்கு காரில் எப்படி இருக்கும்னா, ஒரு கரூர்லேருந்து சேலம் 100 கிலோமீட்டர் இருக்கா, அந்த 100 கிலோமீட்டர் வர்றதுக்கு எனக்கு ஐயோ விட்டேன் பள்ளத்தில். சரியா டொம்முன்னு விட்டேன். நல்ல காற்றெல்லாம் வண்டியில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. கரூர் எங்கே விட்டேன்? கரூர்லேருந்து சேலம் வர்றதுக்கு எனக்கு 1 hour ஆகும்னு வச்சுக்கோங்க அந்த 100 கிலோமீட்ரு. ஆனால் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தாண்டறதுக்கு 1 hourக்கு மேலே ஆகும். அப்போனா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ನೋಡ್ಕೊಂಡ್ರಿ ಹೆಂಗೆ ರೈಟಿಗೆ ಅಂತ ಕೇಳಿತಿದ್ದೀರಾ ಸಡನ್ ಆಗಿ? ನೀನು ಯಾವ ಕಡೆ ನೋಡ್ಕೊಂಬಂದ್ರೆ ನನಗೇನು ಮಿರರ್ ನೋಡ್ಕೊಂಡು ನೆಟ್ಟಿಗೆ ಓಡಿಸು. வண்டி டச் ஆயிடுச்சுன்னா அவனு ஒரு வழி பண்ணியிருப்பேன். புண்ணியத்துக்கு டச் ஆகல. ப்ளஸ் எனக்கு வர செம்ம டயர்டாக இருக்காது. இதுக்கெல்லாம் இறங்கி போய் சண்டை போடுற அளவுக்கெல்லாம் வர்த்தில்ன்றதுனால தான் சைலண்ட்டாக போயிட்டு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உஷாராக இருக்கணும். அவனுக்கு லெஃப்டில் இடம் இருக்குது, இருந்தாலும் டக்குன்னு ரைட்டுக்கு இழுத்துட்டான். ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்புறம் எண்டிங்கில் செரி ஆன் டாப் மாதிரி குத்துருப்பான் எங்களுக்கு ஒரு விஷயத்த. நம்ம கிளைமேக்ஸாக இருந்திருக்கோம் இப்போ மிஸ் ஆயிருந்தா. வருஷம் உள்ள தகுன்னு ஆயிடுச்சு. நான் போய் வச்சுட்டேன், முடிஞ்சு டச் ஆயிடுச்சு. ஹெவியாக போய் நம்மளுக்கு லெஃப்ட் சைடு டூம் ஸ்க்ராப் ஆக போதுறான்னு நினச்சேன். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:42 ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு இந்த பக்கம் கோரமங்களா, நம்ம இப்போ லெஃப்டில் போகிறது. ஓகே, நம்ம என்னன்னா வந்துட்டோம். இதுக்கப்புறம் போய் தூங்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எத்தனை மணிக்கு நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ரிட்டர்ன் கிளம்புறதுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 3 மணி 4 மணி ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கிட்ட, 12:40. ஸோ 3 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3லேருந்து 4, 4லேருந்து 5, 5லேருந்து 6, 6லேருந்து 7, 7லேருந்து 8, 8லேருந்து 9, 9லேருந்து 10, 10லேருந்து 11, 11லேருந்து 12,
கிட்டத்தட்ட 10 ஹவர் ஓட்டியிருக்கோம் 300 கிலோமீட்டரை. ஸோ ஓகே காய்ஸ், இங்கே முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதுவரையும் பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். பாய்.